சீனிக்கிழங்கு வாங்கி நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி செய்ய தெரியலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கு சீனிக்கிழங்கு ஒரு பக்காவான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சீனிக்கிழங்குல இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம விடவே மாட்டோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த சீனிக்கிழங்கை வாங்குவோம். ஆனால் டெய்லி ஒரே மாதிரி அவிச்சு இதை கொடுத்தோன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். சின்ன குழந்தைங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க. செய்கிற நீங்களே அப்போவே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லலாங்க. இப்போ சீனிக்கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிழங்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். நான் இன்றைக்கி கிழங்கு ஆவியில் தான் வேக வச்சுருந்தேன். இதில் இந்த மாதிரி கிழங்குகள் வெந்ததுக்கு அப்புறமா இதோட தோலை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரமோ பவுலோ எடுத்துக்கலாம். இந்த கிழங்குகளை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கரண்டியோ அல்லது ஒரு மேஷோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை நசுக்கி எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுட்டோம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இது நல்லா மாவு மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கக்கூடியது அரிசி மாவு தான். நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் சேர்த்துருக்கிறேன். நான் இப்போ 2 கிழங்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு அரை கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதை அரிசி மாவில் தான் செய்யணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுடைய ஆப்ஷன் தாங்க மாவு சேர்த்துக்கிறது. நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே கிழங்கு வெந்து போயிடுச்சு. அதனால் நமக்கு இனி அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான பருவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உண்மையிலேயே. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் இதை ஸ்நாக்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம், அல்லது நீங்கள் டிஃபனுக்காகவும் இதை செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் டின்னருக்கு கூட தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பெரிய உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் தான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்திருந்தேன். இன்னும் உங்கள் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிறையவே செஞ்சுடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சமும் ஒட்டாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியில் கையை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு வரும். இப்போ எல்லா உருண்டைகளையும் இதே போல் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு உருண்டைகள் வந்திருக்கு. நீங்கள் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகணும். இப்போ நம்ம அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தோம். நான் இன்றைக்கி அரை கப் அளவு தான் அரிசி மாவு சேர்த்துருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அரை கப் அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்தோன்னா அரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய மாவும் வெந்து கிடைக்கும். இப்போ தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகள் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இது நல்லா வெந்து கிடைக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன். 3 பூண்டு சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன்.
அல்லது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தா போதும். இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி. இதை நம்ம தாளிக்கிறதுக்கே அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளிச்சும் இதை சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கவே இல்லை, இப்படியே தான் இதை சாப்பிட போகிறேன். இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கடாயில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்சுருந்த தண்ணி பாதிக்கு பாதியாக வற்றி போயிருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த கடாயில் எல்லாம் ஒட்டிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இது எல்லாமே பாதிக்கு பாதி நல்லா வெந்து போயிடுச்சு. இனிமேல் இது உடையவே உடையாது. அதே சமயத்தில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணியில் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும், அவ்வளவுதான். நல்லா வெந்து கிடைக்கும்போது இது அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் எல்லாம் தனித்தனியாகவே மாறிடுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்டியான சூப்பரான ஒரு உருண்டை இது. நான் இன்றைக்கி இதை டைரெக்டாக அப்படியே போட்டு தாளிச்சிட்டேன். உங்களுக்கு இதை நீங்கள் வேக வச்சு தான் தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் அந்த உருண்டைகளை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் கூட நீங்கள் தாளித்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தாளிப்பு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி இது கூட நல்லா சேர்ந்துருக்கும். பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா காரமும் நல்லா அதில் அப்சர்வ் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே நான் உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு திரிவாங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே திரிவாங்க. பெரியவங்களுக்கு வேணும்னா சட்னியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி இப்படி உங்களுக்கு பிடித்தமான சட்னியில் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சீனிக்கிழங்கு ரெசிப்பியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீனிக்கிழங்கு பிடிக்காதவங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப சீனிக்கிழங்கை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி சட்னியில் தொட்டு வாயில் வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்க இல்லையா. ஒரு ஆளுக்கு இவ்வளோலாம் பத்தாதுங்க. நீங்கள் செய்யும்போதே கண்டிப்பாக நீங்கள் நிறையவே செஞ்சிடுங்க. நான் அடிக்கடி செய்கிறதால இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு சீனிக்கிழங்க வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது.